ஓகே, ரீசார்ஜ் தங்கதுரை, நீங்க இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க சார்? பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டுறேன். எப்பயுமே டவுட் கேட்பேன். நீயே டவுட்ல தான் வந்திருக்கிற சார். அம்மா அடித்தா வலிக்கும், தம்பி அடித்தா வலிக்கும், அண்ணன் அடித்தா வலிக்கும், போலீஸ் அடித்தா வலிக்கும், சைட் அடித்தா வலிக்குமா சார்? மண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போட முடியும், ஹெல்மெட் உடையாமல் இருக்கிறதுக்கு மண்டையை போட முடியுமா சார்? செருப்பு இல்லாமல் நம்மளால் நடக்க முடியும், நம்ம இல்லாமல் செருப்பால் நடக்க முடியுமா? பொண்ணுங்களை சைட் அடித்தா செருப்பை வந்து மேலே வையும், செருப்பை சைட் அடித்தா பொண்ணுங்க வந்து மேலே வையுமா? தத்துவ சார்ஜ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன ரீசார்ஜ் பண்ணி சொல்ல போற? பரமசிவன் கைத்தில் இந்த பாடலை வந்து மாற்றி ஒரு காணா பாட்டா பாட போகிறேன். பாடலாமா சார்? ஓகே, ரீசார்ஜ் தங்கதுரை சார்ஜ். மாநகர பேருந்திலே பிகர் கேட்டது தங்கம் சௌக்கியமா? ஃபுட்போர்டில் தொங்காம இருந்தா எல்லாம் சௌக்கியமே கண்டக்டர் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. காலேஜுக்கு போகும்போது கட்டடிப்பது தப்பு, இப்படி கட்டடித்து பரீட்சையிலே விட்டடிப்பது எதற்கு? விட்டடித்து மாட்டிக்கொண்டால் டிசி கிளியும் என்று மாட்டிக்கொண்ட மாணவர்க்கு பிரின்சிபால் சொன்னது, அது பிரின்சிபால் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மாநகர பேருந்திலே பிகர் கேட்டது தங்கம் சௌக்கியமா? ஃபுட்போர்டில் தொங்காம இருந்தா எல்லாம் சௌக்கியமே கண்டக்டர் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பக்கத்து வீட்டு பத்மாவோடு காதல் கொண்டு திரிந்தேன், நான் காதல் கொண்டு திரிந்ததாலே தாடியோடு அலைந்தேன். காதல் எல்லாம் உண்மையல்ல இனக்கவர்ச்சி என்று தாடி வைத்த மகனுக்கு தான் தந்தை சொன்னது, அது தந்தை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மாநகர பேருந்திலே பிகர் கேட்டது தங்கம் சௌக்கியமா? ஃபுட்போர்டில் தொங்காம இருந்தா எல்லாம் சௌக்கியமே கண்டக்டர் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அப்பாவோட அன்றாயிரில் 50 காசு திருடி நான் குச்சி ஐஸ் வாங்கி தின்று குளிர் ஜோரத்தில் படுத்தேன். அப்பாவோட அன்றாயிரில் 50 காசு திருடி நான் குச்சி ஐஸ் வாங்கி தின்று குளிர் ஜோரத்தில் படுத்தேன். இது போலே திருடினால் தீமை வரும் என்று என் அறியாத வயதினிலே ஆயா சொன்னது, அது ஆயா சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மாநகர பேருந்திலே பிகர் கேட்டது தங்கம் சௌக்கியமா? ஃபுட்போர்டில் தொங்காம இருந்தா எல்லாம் சௌக்கியமே கண்டக்டர் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. டீ கடையில் ஒளிந்து கொண்டு தம் அடிக்கும் போது அதை மறைந்து நின்று பார்த்து விட்டார் எங்க மாமா மருது. டீ கடையில் ஒளிந்து கொண்டு தம் அடிக்கும் போது அதை மறைந்து நின்று பார்த்து விட்டார் எங்க மாமா மருது. தம் அடித்தால் உடலினிலே கேன்சர் வரும் என்று மறைந்து பார்த்த மருது மாமா எனக்கு சொன்னது, அது மாமா சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மாநகர பேருந்திலே பிகர் கேட்டது தங்கம் சௌக்கியமா? ஃபுட்போர்டில் தொங்காம இருந்தா எல்லாம் சௌக்கியமே கண்டக்டர் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி 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 நன்றி. விஜய் சார், சொல்லுங்க சார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க திருடக்கூடாது. இல்லை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது என்னோட ஜாதி அப்படிங்கிறத ரொம்ப ஈடுபட்டு நான் பார்த்தேன். ரொம்ப அதாவது இப்போ ஒரு ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாம் வருது. ஆமாம்,
இப்போ இது ஒரு ரீமிக்ஸ் சாங் மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா? ஆமாம், இது வந்து வரிகள் ரீமிக்ஸ். ஆமாம். நீங்கள் வந்து இந்த ரீமிக்ஸ் சாங்ஸ்க்கெல்லாம் வரிகள் மாற்றி எழுதியிருக்கீங்களா? எத்தனை பாடலுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க? அந்த மாதிரினா மன்மதன் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். அதாவது என்னாச மைதிலியே இருந்தது இல்லையா, அந்த பாட்டை வந்து முதல் 2 வரி மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் மற்றதெல்லாம் சேஞ்ச் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். அது ஒரு பாட்டு பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ பில்லா படத்தில் அதே மாதிரி மை நேம் இஸ் பில்லா பாட்டு இருக்கு. அந்த பாட்டோடைய முதல் வரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வரி எல்லாம் மாற்றிருக்கோம். அது மாதிரி ரீமிக்ஸ் பாட்டில். பட் இருந்தாலும் அவருடைய திறமை ரொம்ப அழகாக இருந்தது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, டியூனுக்குள்ளே பாட்டை எழுதணும், அப்புறம் அது சரியாக புரிகிற மாதிரி பாடணும். அப்போ தான் நமக்கெல்லாம் அது வந்து அது ஒரு ரொம்ப தெளிவாக பண்ணார். அந்தந்த வார்த்தைகள் அங்கங்கே கரெக்டாக பொருத்தணும் மெயினாக. அது கண்ணதாசன் சார் வந்து எப்படி அதோடைய நடையில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருப்பாரு உள்ள. இது வந்து அவங்க சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுங்கிறது தான் அதனுடைய படிமானம். அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொருத்தரும் சொன்னது நகைச்சுவையாக சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு. இல்லை, அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு பூக்களுமேன்னு இன்னைக்கு இந்த தமிழ் உலகமே ரொம்ப திரும்பி பார்க்குற ஒரு பாட்டு எழுதினீங்க. நீங்கள் தான் இப்போ இதில் டோலு டோலுன்னு ஒரு பாட்டு எழுதினீங்க இந்த போக்கிரியில். ஆமாம், அந்த போக்கிரியில் டோலு டோலுன்றதுக்கு அர்த்தம் தெரியணும். அப்புறம் காட்டில் புலி மானை வேட்டையாடும், வீட்டில் மான் புலியை வேட்டையாடும்னு சொல்கிறீங்க. அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இல்லை, அது டோலுங்கிறதுக்கு என்னன்னா, டோலுங்கிறது வாத்திய கருவி. ஆமா, டோல் அடிக்கிறோம்ல. ஓகே, அது மாதிரி என்ன பார்த்த உடனே என் மனதுல டோல் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனசு துடிக்குதுன்ற மாதிரி உள்ள டோல் வச்சு நீங்க வாசிச்சிருக்கீங்க. டோல் தான் அடிக்கிறான், இது தோலும் தான் உரசுறான் அப்படிங்கிறது பாட்டு ஆரம்பிக்கும். அது மாதிரி நீங்க சொன்ன அதுக்கு அடுத்த வரி வந்து புலி மானை வேட்டை தான் ஆடிடமே காட்டில், மான் புலியை வேட்டை ஆடுமிடம் கட்டில்னு ஒரு வார்த்தை வந்து. அது நிறைய பேருக்கு அது கவிதையாக ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து நான் எடுத்து பயன்படுத்தி கொண்டது தான் நான். ஆனால் அந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் வந்து தமிழக முதல்வர் கலைஞர். அவருடைய ரொம்ப பழைய ஒரு படத்தில் எழுதின ஒரு வசனம், 2 லைனில் உள்ள வசனமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாட்டு எழுதுனா வசனம் மாதிரி இருக்கு, ஆனால் அவர் வசனம் எழுதுனதே பாட்டு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த வரியை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக உண்மையான வரி வந்து மான வேட்டையாடி இருக்கு. எங்கே? சல்மான். தங்கதுரை அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வளர்ச்சியும். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக பாடினீங்க தங்கதுரை. கேபிட்டா. நன்றி.